ஒரு காமிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு தெரியறதுக்கு நமக்கெல்லாம் வயது ஒரு ஒரு வளரிளம் பருவமாக இருக்கணும், அடலசன்ட் ஏஜாக இருக்கணும். எந்த வாய்ப்பும் இல்லாத ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் ஒரு கரப்பான் பூச்சி போல் நம்ம ஒட்டி இருந்திருக்கணும். அந்த இடத்துல காமிக்ஸ் திறந்து விடக்கூடிய உலகம் இருக்கு இல்லையா, அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் 1980களில் இருந்திருக்கணும். அப்போ வளரிளம் பருவத்தில் இருந்திருக்கணும். நான் அப்படி அனுபவித்த ஒருத்தன் காமிக்ஸை. எங்கள் ஊர் பேர் சொன்னால் கூட இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. நான் பிறந்து வளர்ந்த ஊர் பேர். அந்த ஊரில் காமிக்ஸ் வருது. நான் அதற்கு பிறகு சென்னை மாதிரியான ஒரு இடத்திற்கு வந்த பிறகு இங்கே ஹாலிவுட் படங்கள் பார்க்கும்போது ஹாலிவுட் படங்கள் எனக்கு எதுவுமே புதுசாக இல்லை, எந்த பிரமிப்பையும் தரல. கௌபாய் படங்கள்லாம் அடுத்து என்ன காட்சி வைப்பாங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா டெக்ஸ்வில்லர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் எல்லாமே எங்களுக்கு தெரியும். லேண்ட்ஸ்கேப்பில் இருந்து அதில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களின் தன்மை வரைக்கும். லக்கி லூக் அந்த கதையில் ஒரு இந்த ஜேனோட சேர்ந்து ஒரு கேரக்டர் வரும், அதிரடி ஜேன். அப்போ அந்த ஜேன் தான் ஹஸ்பண்டை பற்றி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு? ஒரு நல்ல போக்கர் ஆட்டக்காரர், ஜன்னலுக்கு நேராக முதுகை வச்சு உட்காரக்கூடாதுங்கிற விதியை என் கணவர் மறந்துட்டார். அவ்வளவுதான், அது முடிஞ்சது. அது ஒரு பஞ்ச் லைன் மாதிரி. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது ஒரு ஒரு இலக்கியத்தரமான ஒரு சொல், ஒரு வரி. அது நீங்கள் அதை யோசிச்சுட்டே இருக்கணும் எப்படி அப்படின்னு. இதை எல்லாமே நீங்கள் ஒரு ஒரு கனவு, அதாவது நமக்கு நம்முடைய ரீடிங் அப்படிங்கிறது நமக்கு உள்ளே வரும்போது நமக்கு ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று டெக்ஸ்ட் வழியாக கற்பனை பண்ணிக்கிறது, டெக்ஸ்டுவல் ரீடிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த டெக்ஸ்டுவல் ரீடிங் என்ன செய்யும்? அதுக்கு இருக்கிற ஒரு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருந்ததை தான் நமக்கு இன்னும் பெருசாக்கி கொடுக்கும். ஒரு ஒரு டேபிள் பற்றின ஒரு வர்ணனை நீங்கள் டெக்ஸ்ட்டாக படிக்கிறீங்க, எழுத்துக்களில் படிக்கிறீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு டேபிளை பார்த்துருக்கணும், டேபிளில் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த டேபிளை பற்றி, அந்த டேபிள் இப்படி இருந்தது, அதன் காலில் இந்த வேலைப்பாடுகள் செய்திருந்தாங்க, அந்த டேபிள் இப்படியாக இருந்தது, அப்படியெல்லாம் அதை நீங்கள் விவரித்து எழுதிட்டே போனீங்கன்னா நம்ம கற்பனை அதை தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஏற்கனவே அறிந்த ஒன்றை தொட்டு காட்டுவது. விஷுவல் ரீடிங் ஒன்று இருக்குது. விஷுவல் ரீடிங் வரும்போது நீங்கள் இதுவரைக்கும் பார்த்து அறியாத, இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒன்றை நீங்கள் எப்படி எழுத்துக்குள்ளே கொண்டு வருவீங்க? அப்போ அதுக்கு நீங்கள் அடல்ட் ரீடிங்க்கு வரணும். ஆனால் காமிக்ஸ் உள்ளே வந்ததுன்னா அந்த இடத்த ரொம்ப அழகாக சரி பண்ணிடும். காமிக்ஸில் முழுவதுமே விஷுவல் ரீடிங் தான். இப்போ ஒரு காட்சி, பரந்த பாலைவனம், தள்ளி ஒரு மலை தொடர்கள், வேறு எதுவும் இல்லாத வெட்டவெளி, தள்ளி அங்கே யாரோ ஒருத்தன் குதிரையில் ஊருக்குள்ளே நுழையிறான். வாசலில் இருக்க அந்த போர்ஷ், அதாவது அந்த ஒரு வெளி வாசலை தின்ன மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதில் உட்காந்து ஒரு கிழவன் பார்க்குறான். இதை நீங்கள் ஒரு திரைப்பட காட்சியாக கற்பனை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த காட்சியை இந்த சைஸில், உங்கள் உள்ளங்கையில் பாதி சைஸில் நீங்கள் ஒரு புத்தகத்தில் பார்ப்பீங்க. இவ்வளோ பெரிய காட்சியை அவங்க அந்த அந்த காட்சியை வைக்கிற ஆங்கிள் இருக்கு இல்லையா. இப்போது பொன்னி காமிக்ஸ் பற்றி பேசுனாங்க. தமிழ்லேயும் அதே மாதிரி காமிக்ஸ்கள் வந்திருக்கு. அதுக்கும் இதுக்குமான வேறுபாடு என்னன்னு பார்த்தோன்னா, நமக்கு நாடக மேடை இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம சீரியல்கள்லேருந்து எல்லாமே அந்த நம்ம நாடக மேடைக்குன்னு உரிய அம்சம், கதாபாத்திரம் மட்டும்தான் நிற்கும். பேசும்போது நீங்கள் கதாபாத்திரம் வருத்தப்படுது, கதாபாத்திர முகம், கதாபாத்திரம் அதிர்ச்சி அடையுது, கதாபாத்திரத்தின் முகம், கதாபாத்திரம் வியப்படையுது, கதாபாத்திரத்தின் முகம். நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்ப்ரெஷனை கொண்டு வரீங்களோ, என்னென்னலாம் சொல்ல நினைக்கிறீங்களோ, இதையெல்லாம் நம்ம முகத்தின் வழியாகவே நம்ம, ஏன்னா அது நம்ம மரபு. நம்ம அப்படி நாடக மேடை பின்னால் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நடிகரை மட்டுமே முன்னாடி வைத்த நம்ம மரபு ஒன்று இருக்குது. காட்சிகள் வழியாக நமக்கு உள்ளே வரக்கூடிய மரபு நமக்கு இல்லை. இந்த நாடக மேடை மரபை அப்படியே நம்ம இந்திய காமிக்ஸ்கள் பின்பற்றுவதை பார்க்கலாம். நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை எல்லாத்துலேயுமே அவன் பாய்ந்தான் அப்படின்னா அந்த கேரக்டர் ஒரு டைட் க்ளோஸில் போட்டு இது பாயிற காட்சியில் அப்படி நிற்கும். அவ்வளோதான். யார் மேலே பாய்ந்தார், பாய்ந்த இடம் எப்படி இருந்தது, டீட்டெயிலிங் இருக்காது. இவர் பாய்ந்தார், அவ்வளவுதான். அவர் அடித்தார்னா இப்படி, அப்படி இப்படி இவ்வளோ ஒரு போஸோட எல்லாமே ஒரு ஸ்டில் தான். அதுதான் நமக்கு காமிக்ஸாக வந்தது. ஆனால் மேலை நாடுகளில் இருந்து, குறிப்பாக ஐரோப்பிய காமிக்ஸ்கள் எல்லாமே டீட்டெயிலிங்கில் பிரமாதமானது.
நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது ஒன்று உண்டு. நான் காமிக்ஸ் வாசிக்க ஆரம்பித்து தொடர்ந்து காமிக்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொன்னாலும் நான் அது கொலை செய்து காமிக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுற அளவுக்கு ஒரு மனநிலையோடு போய் தான் வாசிக்கிறது. யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டு வாசலில் போய் நின்றுடுறது. இப்போ உண்ணாவிரதம், அப்புறம் என்னது சத்தியாகிரகம், எல்லாவற்றையும் பின்பற்றி அந்த காமிக்ஸை வாசிச்சுட்டு தான் வெளியில் வருவேன். காமிக்ஸ்கள்லேயே மாடஸ்டி பிளைசி வரும்போதும் டெக்ஸ்வில்லர் வரும்போதும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் இருக்கிற காமிக்ஸ் என்னங்கிறதும் அமெரிக்காவில் இருக்கிற காமிக்ஸ் என்னங்கிற டிஃப்ரென்ஸும் தெரியும். ரெண்டு பேரும் எதிரிகளை டீல் பண்ணுற விதத்திலேயே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். மாடஸ்டி பிளைஸ் எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ், நீங்கள் இங்கிலாந்து பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு திரைப்படமோ அல்லது அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஒரு திரைப்படமோ அந்த டிஃபரன்ஸை நான் வெறும் காமிக்ஸை படித்த பிறகு கண்டுபிடிச்சிட முடியும். மாடஸ்டி பிளைஸினுடைய ஓவியங்கள்லாம் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட். நான் அதை ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிற இடம்தான். ஒரு காடு, ஒரு காட்டில் ஒரு இரவு, அந்த இரவில் ஒரு கேம்ப் ஃபயர், நெருப்பு வளர்த்து மாடஸ்டி பிளைஸையும் லிலி கார்வினும் தங்குறாங்க. இதுதான் காட்சி. வெறும் பிளாக் அண்ட் ஒயிட், இரண்டே நிறம்தான். உங்களுக்கு கருப்பு தருவோம், மீதி வெள்ளை பேப்பரில் இருக்கிற வெள்ளையை வச்சுக்கோன்னு சொன்னால் அந்த நெருப்பு எரியிற ரிஃப்ளெக்ஷன் முகத்தில் தெரியணும், பின்னாடி முழுவதும் காடு தெரியணும். ஆனால் ஏரியா இவ்வளவு தான். இதை சாதிச்சிருக்காங்க. ஒரு முறை அப்படியே டைலாக் ரெண்டாவது அதை அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது நான் பேசுகிற அத்தனையுமே மேலை நாட்டு காமிக்ஸ்காரர்களது சிறப்பு. இதை இங்கே கொண்டு வந்த ஒருத்தர் இருக்கார்ல, இதை ஏதோ ஒருத்தர் பார்த்தார். இவரை பதிப்பாளராக எனக்கு ஒரு நாளும் சொல்ல முடியாது. இவர் மூத்த காமிக்ஸ் வாசகர். அந்த ஒரே இதோட மட்டும்தான் அவர் கொண்டு வந்திருக்கார். அதை இவ்வளோ தூரம் ரசிக்கலைன்னா, இவ்வளோ தூரம் அதுக்குள்ளே அவர் போகலைன்னா அது நமக்கு வந்திருக்காது. அவர் அதற்கு டயலாக் எழுதுகிற இடம் இருக்கு இல்லையா, அதை அவர் எவ்வளோ ரசிக்கிறாருன்னு தெரியும். இன்னைய வரைக்கும் நான் நிழலை விட வேகமாக சுடக்கூடிய இல்லையா, நீங்கள் இந்த லக்கி லூக்கை ஒரு தடவை நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கு இருக்கிற டயலாக் எழுதுகிற ஒரு உண்மையிலேயே அவ்வளவு ஸ்மார்ட்டான ஒரு டைலாக் ரைட்டர். டெக்ஸ்வில்லர் பஞ்ச் டைலாக் தான் எல்லாமே. கூட வரக்கூடிய கார்சன் அவருக்கு கொடுக்குற இடமும், நீ அங்கே போகும்போது பின்னாடி முதுகை பார்த்துக்கிறதுக்கு இந்த கிழமை இல்லைன்னு மறந்துடாத அப்படின்னு இவர் ஒரே நேரத்தில் சென்டிமெண்ட்டாகவும் எச்சரிக்கையாகவும் கூடவே ஒரு ஒரு நக்கலாகவும் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இவ்வளோ இடத்துக்குள்ளே நீங்கள் போடணும். இத்தனையே ஒருத்தர் செய்ய முடியும்னு சொன்னால் அவர் இந்த காமிக்ஸ்குள்ளே கிட்டத்தட்ட அவர் ஒரு கிரியேட்டராக உட்கார்ந்து செய்ய வேண்டிய வேலை அது. அந்த கதாபாத்திரங்களின் தன்மையை உணர்ந்து தான் நீங்கள் அதுக்கு டைலாக் வைக்க முடியும். ஏன்னா விஷுவல் ரீடிங்கில் இருக்கிற லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, விஷுவல் ரொம்ப தூக்கிட்டு போயிடுச்சுன்னா உங்கள் டைலாகுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஏன்னா பெரும்பாலான விஷுவல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னை வரைக்கும் டாம் அண்ட் ஜெர்ரியில் டைலாகுக்கு இடமே இல்லையே. நீங்கள் அதில் டைலாகை போட்டு என்ன செய்ய போகிறீங்க? விஷுவல் வேகமாக மேலே ஏறிடுச்சுன்னா டைலாகுக்கு இடம் குறைஞ்சிருது. டைலாக் ரொம்ப கூடிருச்சுன்னா நாடக மேடையினுடைய பாதிப்பு வந்துடுது. அப்போ ரொம்ப சரியாக இந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட்டையும் அதுக்கு மேட்சாகிற ஒரு டைலாக்கையும் உள்ளே போடணும்னு சொன்னால், நீங்கள் அந்த கதாபாத்திரங்களின் தன்மை என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய கலாச்சார, அவங்களுடைய நாகரிக பின்னணி என்ன, இத்தனைக்கு அப்புறம்தான் நீங்கள் அதை கொண்டு அங்கே எழுதணும். இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், என் ஊரை பேரை சொன்னாலே யாருக்கும் தெரியாதுன்னு. அப்போ எங்கள் ஊரை விட சாதாரண ஊடாக இருந்த சிவகாசியிலேருந்து இவர் அதை செய்கிறார். அப்போ எப்படி அது சாத்தியமாச்சு? அதற்குள்ளே போயிருந்தால் ஒழிய அது சாத்தியமே இல்லை. ஒரு 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 படைப்பாக காமிக்ஸ் கையில் கிடைக்கும்போது, நான் திரும்பவும் சொல்கிறேன், 2010க்கு அப்புறம் ஒரு டயத்தில் கோடவுனில் நிறைய இருக்குதுன்னு சொல்லி ஒன்று போட்டாங்க. அது எந்த வருஷம்? 12 இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் அவர் சொன்னார் இல்லையா, பாக்கெட் மணியில் பசங்க அந்த புத்தகத்தை வாங்குற மாதிரி இருக்கணும்னு. பாக்கெட் மணிங்கிற வார்த்தையவே 2000க்கு அப்புறம்தான் கேள்விப்படுற ஒரு குடும்ப பின்னணி நமக்கு. இதில் அப்போ எங்கேருந்து இதெல்லாம் வாங்கிறது? அதனால் எல்லாமே படிச்சுட்டு, அப்போ படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். சாட்டையடி வீரர் பிலிப் இதெல்லாம் எப்படி நினைவில் இருக்கும் அப்படின்னா, இன்னொரு தடவை இது நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் கிடைக்கிற முதல் சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சிடணும், அப்படியே உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு வீட்டில் போய் நினைவிலிருந்து திரும்ப திரும்ப வாசித்து பார்க்கணும். அப்படி ஒரு காலத்தில் அதை வாசித்த கதைகள். அதெல்லாம் ஒரு கோடவுனில் இப்படி கிடக்குதுங்கிற ஃபோட்டோவை பார்த்த உடனே
ரொம்ப வயிறறிஞ்சு போயிடுச்சு. உடனே என்ன இருக்கோ எல்லாம் அப்போ தான் நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிற காலம் சென்னைக்கு வந்து. போடு எவ்வளோ ரூபா ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை ஆயிரம் சொல்லுங்கள், அனுப்பி வச்சேன். ஒரு பெரிய மூட்டை நிறைய வந்து இறங்கிச்சு. இன்னும் நான் அதை பத்திரமா வச்சுருக்கேன். எனக்கு இது இல்லை, இப்போ லாக்கரில் வச்சுருக்கேன். கோடு வேடு உள்ள லாக்கரில் அது இருக்குது. இல்லை, இப்போ வரக்கூடியது வந்து அவங்க அந்த பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து கொஞ்சம் இந்த பீஸா கவருக்குள்ளே தோசையை வச்ச மாதிரியே ஒரு ஃபீல் வருது. நாங்கள் படிக்கும்போது இருந்த அந்த பேப்பர் பேக்கில், அந்த சாதாரண பேப்பரில் அந்த அட்டையில் வந்து அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வரைவாங்க, வெளியில் இருக்கிற அட்டைப்படத்தை வந்து அங்கே இருக்க லோக்கல் ஆர்டிஸ்ட் வரைவாங்க. அப்படி வரைந்த படங்கள். ஏன்னா முல்லை தங்கராசா, அனில் அண்ணாலாம் படித்து, வாண்டு மாமா படித்து, நாங்கள் இந்த டெக்ஸ்டுவல் ரீடிங்கில் இருக்கிற டயத்தில் இவர் உள்ள வந்து அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குறார். அது உருவாக்கக்கூடிய கற்பனை சாத்தியங்கள், அதாவது உங்களுக்கு ஒரு ஏலியனேஷன் அது உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துது. இப்போ வரைக்கும் பாருங்கள், நம்ம எல்லாருக்குள்ளேயும் எந்தெந்த வயசெல்லாம் நம்ம தாண்டி வந்தோமோ அந்தந்த வயதுக்குரிய மனநிலை நம்மள்கிட்ட கொஞ்சம் இருக்குது. இன்னை வரைக்கும் ஹாலிவுட்டில் பயங்கரமாக ஹிட் ஆகக்கூடிய ஃபார்முலா என்ன? மானுட உலகில் நடக்காத விஷயமா இருக்கணும், அமானுடமான விஷயங்கள் இருக்கணும். ஒன்று பேய் படமாக எடுத்துரு, இல்லைன்னா ஏலியன் வருவான், இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன். எது நீங்கள் இந்த உலகத்தில் உங்களால் கண்ணால் பார்க்க முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு உலகம் உங்கள் முன்னாடி வந்ததுன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 12-13 வயசு பையன் எந்திரிச்சிருவான். அவன் தான் அந்த படத்தை பார்ப்பான். ஜுராசிக் பார்க்கை 40 வயசில் யாரும் பார்த்ததே கிடையாது. 40 வயசுக்குள்ளே இருக்கிற 14 வயசு தான் வந்து ஜுராசிக் பார்க்கை பார்க்குது. அந்த ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு மூவி அவுட் ஆஃப் த வேர்ல்டு மூவி. நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே பார்க்குறீங்க, எந்த மூவி ஹிட் ஆகிறத பாருங்கள், எல்லாமே வந்து நீங்கள் காலத்தில் வேறையா, இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றா அப்படி இருக்கக்கூடியது தான் உங்களை திரும்ப திரும்ப ஈர்த்துட்டே இருக்கும். அதை மாதிரி ஒரு உலகம்தான் அன்னைக்கு ஒரு சவுந்தரபாண்டியன் அவர்கள் அறிமுகப்படுத்திய உலகம் 80களில். அன்னைக்கு காமிக்ஸ் வாசித்த அத்தனை பேரும் இன்னைக்கு இலக்கிய வாசகர்கள். அங்கிருந்த ஏன்னா ஒரு ஒரு நீ இதுவரைக்கும் கண்ணால் பார்க்காத அந்த உலகத்தின் ஒரு துளியை கூட நீ அனுபவிக்காத ஒரு உலகத்தை நமக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி விடுறார் அப்படின்னு சொன்னால், இன்னொரு உலகத்திற்குள்ளே நுழைவதற்கு எனக்கு ஒரு பயிற்சி வந்துடுது. அப்புறம் ஒருத்தர் நாவல் எழுதுறாருன்னா அவர் நாவலுக்குள்ளே அவருடைய உலகத்தை எழுதுவார். எனக்கு இன்னொரு உலகத்துக்குள்ளே போய் பயிற்சி இருக்கே, நான் அந்த உலகத்துக்குள்ளே போயிடுவேன். இப்போ எனக்கு அது டெக்ஸ்டுவல் ரீடிங், விஷுவல் ரீடிங் வழியாக எனக்கு அது ஏற்கனவே அறிமுகமான ஒன்று, அது வழியாக நான் அதுக்குள்ளே போயிடுவேன், டெக்ஸ்டுவல் ரீடிங்குள்ளே போயிடுவேன். அவ்வளோ பெரிய விஷயத்தை சாதித்த அவர் அப்படி அதை யோசித்து செய்ததே இல்லை. அவர் தொழில் முனைவு அப்படிலாம் அதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவர் தொழில் முனைவுங்கிறது வந்து கடைசியாக ப்ராஃபிட்டில் வந்து நிற்கணும். அவர் அதை யோசித்ததே இல்லை. அவர் கிரியேட் பண்ண நினச்சது எல்லாமே ஒரு தனி உலகம். இட்டாலியில் வந்து எனக்கு அதுவும் ஆச்சரியம்தான். இட்டாலி மாதிரி ஊருக்கு நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த கௌபாய் உலகத்தை இவன் கூட அமெரிக்காக்காரனு கூட தெரியாது. அந்த வைல்டு வெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இத்தாலியில் தான் இருக்குது. அந்த வைல்டு வெஸ்ட்டு இங்கே கிடையாது, அமெரிக்காவில் கூட கிடையாது. அதை படமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதும் சரி, 60s 70s வந்த வரிசையாக வந்த அத்தனை 80s வரைக்கும் வந்த எல்லா கௌபாய் மூவிஸும் பெரும்பாலும் இத்தாலி ப்ரொடக்ஷன்ஸ் தான். அவர்கள் தான் டெக்ஸையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. அங்கே போய் ஒரு டெக்ஸ் ஃபில்லர் புக்கை பார்த்தோன்னே ரொம்ப மனம் பொங்கி போய் அது விலையை கேட்ட உடனேயே நான் இந்தியன் ஆகிட்டேன். நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வந்து ரிவர்ஸில் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா ₹1, ₹2, தீபாவளி சிறப்பிதழ் 3 கதைகள் ₹5 இப்படிலாம் போட்டிருக்காரு. நான் அங்கே அவரை நினச்சிக்கிட்டேன் ஒரு தரம், என்ன செஞ்சு வச்சுருக்காரு இவர் அப்படின்னு. நமக்கு ஒரு பெரிய உலகம் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கற்பனையில் நம்மளை கொண்டு போய் செலுத்தக்கூடிய, அதை நம்ம திரும்ப யோசிச்சு பார்த்தோன்னா அது குழந்தைங்க படிக்கிறதுன்னு சொல்கிறேன். குழந்தையாக இருக்கும்போது படித்தாலொழியே இலக்கியம் உள்ளே வரப்போகிறது இல்லை, அடுத்த வாசிப்புக்குள்ளே போக போகிறது இல்லை. இப்போ அவ்வளோ பெரிய உலகத்தை திறந்து விட்டு அதற்குரிய அதை லாபமாக கருதாமல், அதே நேரம் ஒரு தொழில்னு இருக்கிறதுல ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டால் எனக்கு அதில் லாபம் இருக்கணும், அதே நேரம் அந்த லாபத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் கொடுக்கணும். அவர் அதில் லாபத்தை எதிர்பார்க்காத நிலையில் கூட அதில் கொடுக்க வேண்டியதில் அவர் எந்த குறையும் வைக்கல. எனக்கு இதில் லாபம் குறைவாக வர்றதுனால நான் இதில் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், அந்த இடத்துக்கு அவர் வரவே இல்லை.
ஒரு ஒரு தடவை ஒரு 100 காப்பி போட்டோன்னா ₹1,00,000 கிடைக்கும்னா ஒருத்தர் எவ்வளவு பிரமாதமாக ஒர்க் பண்ணுவாரோ அதே ஒர்க்கை அவர் அதுக்கு கொடுக்குறார். அதுதான் அவர்கிட்ட இருந்த ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது அதை அடுத்த கட்டமாக சொல்லணும்னா அது ஒருத்தர்கிட்ட இருக்கலாம். எனக்கு அப்படி தோணலாம். நான் அப்படி அதை நினைக்கிறவனா இருக்கலாம். ஆனால் அவர் செய்த இன்னொரு பெரிய சாதனை, அதே ஃபீலை அதே உணர்வை அப்படியே தனக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொடுக்குறாருல்ல. அது ஒரு அது தமிழில் அது ரொம்ப ஒரு அரிதான ஒன்று. நீங்கள் தொழிலை கைமாற்றி கொடுக்கலாம், உங்கள் சொத்துக்களை கைமாற்றி கொடுக்கலாம், ஆனால் உங்கள் கனவுகளை கைமாற்றி கொடுக்க முடியுமா? ஆனால் அதை அவர் செய்திருக்கிறார். அவருக்கு ஒவ்வொரு முறையும் நான் காமிக்ஸ் வாசிக்கும் போதும் எனக்கு இப்போவும் காமிக்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில் கை எட்டுற இடத்துல எனக்கு ஒரு காமிக்ஸ் எப்போதும் இருக்கும். ரொம்ப மூட் அவுட் ஆயாச்சு அப்படின்னா, அல்லது ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்தது அப்படின்னா தூக்குறான்னு லக்கி லுக் வந்துடுவார். அப்புறம் ரொம்ப டல்லாக இருக்கிற சந்தர்ப்பங்களில் நமக்கு நாமே ஹீரோ ஆகும்போது டெக்ஸ் வில்லரை எடுத்து அதை ஒரு தடவை பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரை வந்து தீர்த்து வச்சிருவார். அந்த இடம் வந்து எப்போதும் உள்ளே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய உலகத்தை சந்திக்கிறோம், ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோன்னு சொன்னால் அது உள்ளே இருக்கிற அந்த சின்ன பையனால் தான் முடியும். அந்த பையனை இன்னைய வரைக்கும் காப்பாற்றி வச்சிருக்கிறது காமிக்ஸ் வாசிப்பு தான். அதற்கு சாத்தியம் அவர் தான் செய்தார். நான் ஒவ்வொரு முறை காமிக்ஸ் வாசிக்கும் போதும் அதுதான் அவருக்கான அஞ்சலி. காமிக்ஸை குழந்தைகளுக்கு வேறு மாதிரி அறிமுகப்படுத்துங்க. அது குழந்தைகள் உலகம் இல்லை, அது அது வேற ஒன்று. அதை வாசித்து வந்தவங்களுக்கு தான் தெரியும். நன்றி.